சமீபத்துல ஆர்டிஐ மூலம் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அதாவது ஆர்எஸ்எஸ் பாஜக சனாதன கும்பல் சமஸ்கிருத மொழிக்கு பல கோடி ரூபாயை கொட்டி கொட்டி கொடுத்துருக்கு. எதுக்கு? ஐசியூல இருக்கிற சமஸ்கிருதத்துக்கு உயிர் கொடுத்து புழைக்க வைக்கிறாங்களாம். அதனால 2500க்கும் மேல 2500 கோடி ஸ்பெண்ட் பண்ணிருக்கு. தமிழ் உட்பட தெலுங்கு இந்த மாதிரி மொழிகளுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமாவே வந்து ஒரு 130 கோடி தான் ஸ்பெண்ட் பண்ணி இருக்குது கடந்த 10 ஆண்டுகள்ல. ஏன் தமிழ் உட்பட மத்த மொழிகளுக்கு எல்லாம் வந்து குறைவா கொடுக்குறீங்க, சமஸ்கிருதத்துக்கு மட்டும் கோடி கோடியா 2500 கோடி ரூபாய் கொட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டா, சமஸ்கிருதம் ஐசியூல ஷாக கிடக்கிறது. அதை எப்படியான ஆக்சிஜன் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பார்த்து உயிர் பழைக்க வைக்க போறோம், அதுக்காக 2500 கோடி ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. டேய், ஆல்ரெடி செத்து போச்சு, இதுக்கப்புறம் நீங்க என்ன ஸ்பெண்ட் பண்ணாலும் உயிர் வராது. ஏன்னா சமஸ்கிருதம் அப்படிங்கிறது சக மனிதனை தீண்டாமைக்கு உட்படுத்தின மொழி, இழிவுபடுத்தின மொழி. அந்த மொழியை படித்தாலோ அதை ஒட்டிய வேதங்களை படித்தாலோ அந்த மனிதர்களை கொல்லணும்னு சொன்ன மொழி. இப்ப வரைக்கும் பெண்களை இழிவாக பேசக்கூடிய புராண இதிகாசங்களை அந்த மொழியெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனால அந்த மொழி அப்படிங்கிறது வந்து அந்த மொழி இனிமே பொழைச்சு வந்தா என்ன, வராட்டி என்ன, யாருக்கும் பிரயோஜனம்? அந்த மொழியினால அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது. அந்த சமஸ்கிருதம் படிக்கிறதுனால ஏதாவது அறிவு வரப்போதா, அறிவியல் சிந்தனைகள் வளர போறதா, இல்ல மனிதாபிமான சிந்தனைகள் வளர போறதா? ஒன்னும் கிடையாது. அது ஐசிஐல இருக்கிறதே வேஸ்ட். போய் வச்சுடலாம், எதுக்கு வச்சுட்டு. இப்ப சமஸ்கிருதத்துக்கு 2500 கோடிக்கு மேல ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறாங்களே, தமிழுக்கு வந்து இப்படி ஒரு நவீன தீண்டாமையை கடைபிடிச்சிருக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல். தமிழுக்கு வந்து நிதியை வந்து குறைவா ஒதுக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக அடிமைகளுக்கு கொஞ்சம் கூட பதட்டமே வரலங்க. பிஜேபி கூட்டணியில இருக்கே, அதுதான் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருக்கே, அந்த அதிமுகவை தான் சொல்றேன். இப்போ ஏடிஎம்கேக்கு புதுசா ஒரு பேர் வந்திருக்கு. என்ன தெரியுமா? அடிமை ட்ரக் மாஃபியா கூட்டம். அது என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றேன். அப்போ அதிமுகவுக்கு என்னடா அது, தமிழை இந்த அளவுக்கு புறக்கணிச்சிருக்கிறாங்களே. ஏற்கனவே கீழடியில் தமிழர்களுடைய தொன்மையை, வரலாற்றை, சிறப்பை சொன்ன அறிக்கைகளை வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து கட்டி பண்ண மேல போட்டுருச்சு. கேட்டா அதுக்கு வந்து அறிவியல் பூர்வமான இன்னும் ஆதாரங்கள் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு அதற்கே எதிர்வினை ஆற்றாதவர்கள் தான் அதிமுக கும்பல். அப்ப சமஸ்கிருதத்துக்கு அதிகமா நிதி ஒதுக்கி தமிழை புறக்கணித்ததை பத்தியும் அதிமுக கும்பலுக்கு வந்து எந்த வருத்தமும் இல்லை. இதுல பாஜக கும்பல் இந்து முன்னணிங்கிற பேர்ல அந்த அமைப்பு மூலியமாக முருகன் மாநாடு ஒண்ணு மதுரையில நடத்துச்சு. எதுக்குன்னு கேக்குறீங்களா? முருகன் மேல பக்தி எல்லாம் இல்ல, கலவரம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக முருகன் மாநாடு நடத்திருக்கு. நிஜமாலுமே இதனால ஏதாவது எஃபெக்ட் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா அதுவும் அம்மாஞ்சலிக்கு பிரயோஜனம் இல்லை. முருகன் மாநாடு நடத்தி இருக்கிறாங்களே, அதுல அதிமுக காரர்களும் இருக்கிறாங்க. கேட்டா முருகன் மேல பக்தி அதனால போனோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, முருகன் மேல பக்தி அதுக்காக அங்க போனேன். அங்க பெரியாரையும் அண்ணாவையும் இழிவுபடுத்தி எல்லாம் வந்து காணொலி காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்குது. திராவிடத்தை அழிப்போன்னு சொல்லிட்டு அங்கேயே மேடையில பேசியிருக்கிறாங்களே, அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு மானங்கிட்ட அங்க போய் உட்கார்ந்து இருக்கீங்களே அதிமுக கும்பலே அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. இது என்ன புதுசா? அவங்க மானமே இல்லாதவர்கள் அப்படிங்கிற அது அதிசயமா எல்லாரும் கேக்குறாங்க. மானம் கிட்ட கும்பல், அவங்களுக்கு என்னைக்கு மானம் இருந்திருக்கு? அதிமுக கும்பலுக்கு என்னைக்குங்க மானம் இருந்திருக்குது? அங்க போய் உட்காந்துட்டு பெரியாரையும் அண்ணாவையும் இழிவுபடுத்தினோன்னு ஏன் வந்து கண்டிக்கல, ஏன் அது வந்து நீங்க வந்து எதிர்க்கல அப்படிங்கலாம் சொல்றாங்க. அதுக்கு அதிமுக காரங்க சொல்றாங்க, நாகரீகம் கருதி நாங்க அங்க வந்து அமைதியா இருந்துட்டோம். நாகரீகத்துக்கும் அதிமுகவுக்கும் என்னைக்கிடா சம்பந்தம் இருந்திருக்கு? அறிவுக்கும் பாஜகவுக்கும் என்னைக்கிடா சம்பந்தம் இருக்கு? நேர்மைக்கும் அதிமுகவுக்கும் என்னைக்கு சம்பந்தம் இருந்திருக்கு? மனிதநேயத்துக்கும் பாஜகவுக்கும் என்னைக்கு சம்பந்தம் இருந்திருக்கு? அதனால நாங்க அமைதியா வந்துட்டோம். சரி, வெளியில வந்து அதாவது காட்டமா வந்து பிஜேபியை கண்டிச்சாங்களா, இந்து முன்னணியை கண்டிச்சாங்களா அப்படின்னா வடிவேல் இந்த 2 பேக்கெட்ல இருந்து ஒண்ணும் இல்ல காட்டுவார்ல, அது மாதிரிதான் அதிமுக ஒண்ணுமே பண்ணல. எப்படி பெரியாரையும் அண்ணாவையும் திராவிடத்தையும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பல் கிட்டே போய் அதிமுக கூட்டணியில் இருந்து கொண்டு தமிழர்களுக்கு எதிரான பாஜகவின் செயல்பாடுகளை தொடர்ந்து அமைதியாக ஆதரித்து வருகிறது அப்படிங்கிறது பல பேருக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா எனக்கு ஆச்சரியமா இல்லை. ஏன்னா அந்த கும்பல் அதிமுக ஆரம்பிக்கப்பட்டதே நீங்க பாத்தீங்க அப்படின்னா திமுகவில் ஜெயலலிதாவிற்கு இடம் கொடுக்கவில்லை அப்படின்னு கோச்சிண்டு எம்ஜிஆர் போய் தனி கட்சி ஆரம்பிச்சதாதான் வரலாறு சொல்லுகிறது. மானம் கெட்ட கும்பல் தான் அதிமுக கும்பல். அதனால பெரியாரை இழிவுபடுத்திட்டாங்களே, அண்ணாவை இழிவுபடுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாம எல்லாரும் வருத்தப்பட்டு இருக்கோம். பெரியார் அண்ணாவினுடைய தத்துவங்களையே வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி முயற்சி பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கும் பொழுது அதை நம்ம எல்லாருமே கண்டிக்கும் பொழுது ஏன் அதிமுகவினர் கண்டிக்கல அப்படின்னு கேக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கட்சி பேர்ல இருக்க திராவிடம்னால என்னன்னு தெரியாதே, கேட்டதுக்கு அதெல்லாம் பெரிய ஆராய்ச்சி பண்ணணுங்க அப்படின்னு பாருங்க. இப்படி ஒரு தலைமை அதிமுகவுக்கு கிடைச்சதை எண்ணி எண்ணி அதிமுக தலைமையே அந்த மாதிரிதான். எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது கட்சியின் கொள்கை என்னன்னு கேட்டா அண்ணாயிசம்னு சொன்னாராம். அண்ணாயிசம்னா என்னன்னு கேட்டதுக்கு அவர் கொடுத்த ஒரு தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டலிசமும் சோசியலிசமும் தான் வந்து அண்ணாயிசம்னு சொல்லி சொன்னாராம். எம்ஜிஆரே அது மாதிரிதான் அப்படிங்கும் பொழுது
அந்த அடிமை கும்பல்ல அடிமுட்டாள்களாக இருக்கக்கூடிய இவர்கள்கிட்ட போய் திராவிடம்னா என்ன, மாநில உரிமை என்ன, மாநில சுயாட்சினா என்ன, மொழி கொள்கைனா என்ன, ஐயோ இருமொழி கொள்கைக்கே எதிராக அதிமுக இருக்கக்கூடிய மாஃபா பாண்டியராஜன் அண்ணா மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாருன்னு எல்லாம் பேசும்பொழுது அப்பயும் அமைதியாக இருந்த கும்பல் தான் இந்த தற்கொலை அடிமை அதிமுக கும்பல். சரி, ஓகே. இப்போ அந்த கூட்டத்தில், அதாவது அந்த முருகனுடைய மாநாட்டுல பிஜேபி காரர்கள், அதாவது இந்து முன்னேற்ற மூலமாக சில பேனர்ஸ் வச்சிருக்கிறாங்களா, பிற்போக்குத்தனமான கருத்துக்களை, தோடு போட்டுக்கிட்டா, நெத்திச்சூடி வச்சுக்கிட்டா, மஞ்சள் பூசிக்கிட்டா, மஞ்சள் தண்ணி தெளிச்சுக்கிட்டா, இப்படி பல காரணங்களையும் பல விஷயங்களை அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேனர் வச்சிருக்காங்க. அதுதான் கேட்கிறோம், அறிவுக்கும் பாஜகவுக்கும் என்னைக்கிட்ட சம்பந்தம் இருந்திருக்கு? நான் என்ன கேட்கிறேன், தோடு போட்டுக்கிட்டா, நெத்திச்சூடி போட்டுக்கிட்டா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் அப்படின்னா உங்க மோடிஜிக்கும் அமித்ஷாஜிக்கும் காலையில தோடையும் நெத்திச்சுட்டியும் வச்சுட்டே நாடு ஃபுல்லா உலகம் ஃபுல்லா சுத்த சொல்லுங்களேன். இப்படி ஒரு பிற்போக்குத்தனமான கும்பல் அதிமுக இதுல வேற சொல்லுது, நாங்க முருகனுடைய மாநாட்டுக்காக தான் போனோம், அங்க இப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஏண்டா அதாவது RSS பாஜக எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது? சமூக ஒற்றுமை, மனநல்லிணக்கம், சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, இதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுக்கு காரணமே இந்த இந்தியாங்கிற நாட்டில் இருக்கக்கூடியவர்களை சனாதனத்துக்கு அடிமையாக்கி இங்க இருக்கக்கூடிய மொழி வழி இன தேசிய மக்களினுடைய மொழிகளையும் பண்பாடையும் அழித்து வர்ணாசிரமத்துக்கு அடிமையாக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கட்சியே உருவாச்சு. அந்த கட்சி முருகன் மாநாடு நடத்தினோம்னா நாங்க முருகனுக்காக தான் போனோம், அவங்க அப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா கலவர கும்பல் நடத்தின மாநாடுக்கு போனா அவங்க கலவர புத்திய தானடா பேசுவாங்க, இது எங்களுக்கு தெரியாம நாங்க போயிட்டோம் அப்படின்னு எங்களை இன்னும் பைத்தியக்காரனவே நினைச்சிட்டு இருக்கல அப்படிங்கிற மாதிரி அதிமுக கும்பல என்ன பார்த்து கேட்கணும்டா, ஏண்டா இப்படி ஒரு பொய்சன் தான் மக்கள் நம்பிடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களே? அது 2025லயும் எம்ஜிஆர் காலத்துல சொல்லும் போது எல்லாரும் நம்பினோம். நானும் எம்ஜிஆர் ஃபேன் தான், இருந்தாலும் உண்மையை சொல்லி ஆகணும் இல்லையா? இப்படி ஒரு மதக்கலவரத்தை உருவாக்குவதற்காக மதுரையில மக்களை பிளவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 2026 தேர்தல் எலெக்ஷனுக்கு முன்னாடி மத ரீதியான கலவரத்தை உண்டாக்கி இந்து மக்களினுடைய ஓட்டை பொறுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக RSS பாஜக ஒரு கலவர சிந்தனையோட மாநாடு நடத்திருக்கு. அதுக்கு அதிமுக கும்பலும் போய் உட்கார்ந்து இருக்கு அப்படின்னா என்னத்த சொல்றது? அடுத்த விஷயம், எடப்பாடி பழனிசாமி ட்விட்டர்ல அவரோட பயோல ஒரு வரி வச்சிருப்பாரு, சே நோ டு ட்ரக்ஸ், அதாவது போதைப் பொருட்கள் வேண்டாம்னு சொல்லுங்க, போதைப் பொருட்கள் கூடாது, பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிற ஒரு மீனிங்ல சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு வச்சிருந்தாரு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், எதுக்காக அவர் அப்படி வச்சிருக்கிறாரு, எதுக்காக எடப்பாடி பழனிசாமி அப்படி வச்சிருக்கிறாரு, அது என்ன, அந்த ரகசியம் என்னங்கிறது இப்ப தெரிய வந்துருச்சு. அதிமுகல ஐடி விங்ல நிர்வாகியா இருக்கக்கூடிய பிரசாத் அப்படிங்கிறவரு ஒரு கேஸுக்காக உள்ள போறாரு. அப்பதான் தெரிய வருது அவரு கொக்கைன் சப்ளையர், போதைப் பொருள் சப்ளையர். எடப்பாடி பழனிசாமி இத்தனை ஆண்டு காலமாக சே நோ டு ட்ரக்ஸ் சொன்னது அதிமுக காரங்களுக்கு அவர் சொல்லியிருப்பார் போல இருக்கு, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாதீங்கன்னு பயபிள்ளைங்க கேட்கல போல இருக்கு. அதனால பயோலிய வச்சு சே நோ டு ட்ரக்ஸ், ஐயோ அதிமுக காரங்களே தயவு செய்து ட்ரக்ஸ் பயன்படுத்தாதீங்கன்னு இன்டைரக்டா எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு. அது நம்மளுக்கு இப்பதான் தெரிய வருது. அந்த பிரசாத் அப்படிங்கிறவர் அப்படிங்கிறவன் போதைப் பொருள் எல்லாம் வித்து அதுல காசு சம்பாரிச்சு அதுல கட்சிக்கும் செலவு பண்ணி, இப்போ நாமளும் இங்க கேட்கலாம்ல, பிரசாத் போதைப் பொருள் விற்று வந்த காசில் தான் அதிமுக என்ற கட்சியை எடப்பாடி பழனிசாமி நடத்தினார் அப்படின்னு நாமளும் சொல்லலாம்ல. ஏன்னா என்ன எரியுறீங்களோ அதானே திரும்ப வரும், திமுக மேல என்ன எரிஞ்சுங்களோ அதெல்லாம் நாங்களும் உங்களுக்கு திருப்பி கொடுப்போம். பிரசாத் போதைப் பொருளை வித்து படம் எல்லாம் எடுத்திருக்கிறாரு. அப்போ அந்த பணம் அதிமுக கட்சியினுடைய தலைமை வரைக்கும் போயிருக்கும் இல்லையா, அவங்க குடும்பம் வரைக்கும் போயிருக்கும் இல்லையா, அந்த காசை வச்சுதான் கட்சியே நடத்திருப்பாங்க இல்லையா. இந்த பழப்பு தேவையா? எடப்பாடி பழனிசாமி பிரசாத் படத்தை எல்லாம் எடுத்திருக்கிறாரு. அந்த படத்தில் நடித்த ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற நடிகரை இப்ப போதைப் பொருள் பயன்படுத்தினதுக்காக அரெஸ்ட் ஆயிருக்கிறாரு. ஸ்ரீகாந்த் என்ன சொல்றாருன்னா, எனக்கு பிரசாத் 10 லட்சம் ரூபாய் தரணும் சினிமால நடிச்சதுக்கு, அந்த காசை நான் இப்ப எல்லாம் கேட்கறனோ அப்ப எல்லாம் எனக்கு கொக்கைன் கொடுத்து அடிமையாக்கிட்டாரு அப்படின்னு சொல்றேன். இப்ப நம்ம கவனத்துல எடுத்துக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற ஒரு நடிகருக்கு காசுக்கு பதிலா போதைப் பொருளை சப்ளை பண்ணியிருக்காங்களே. இப்போ அதிமுக ஐடி விங் நிர்வாகி பிரசாத் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் அவன் எடுத்த படத்தில் நடித்த பெண்களின் நிலைமை என்னவாக இருக்கும்? அவங்க காசு கேட்கும் போது இந்த பிரசாத் அவர்களை இந்த பெண்களை எந்த விதத்தில் பயன்படுத்தியிருப்பார், எந்த அளவுக்கு கொடுமைகளுக்கு ஆளாகி இருப்பார்கள், இன்னும் என்னென்ன மிரட்டல்களுக்கு எல்லாம் ஆளாகி இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு மிக பெரும் கேள்வி இருக்கு. இந்த இடத்துல ஒண்ணு நினைவு பத்திட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். கூவத்தூர்ல அதிமுகவினர் அடிச்ச கும்மாலம் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு நினைவு இருக்கும். பாத்திருப்பீங்க வீடியோஸ்ல, அவங்க சரக்கு அடிச்சுட்டு ஆடினது என்ன, கறி சோறு தின்னது என்ன,
காம்பவுண்ட் வால்ல இருந்து எகிரி குதிச்சது என்ன, ஊஞ்சல் ஆடினது என்ன, என்ன என்ன என்ன. அப்போ அந்த கூவத்தூர் சம்பவத்தை பத்தி 1 இயருக்கு முன்னாடி அதிமுகவினுடைய சேலம் மேற்கு ஒன்றிய செயலாளராக இருந்த ஏவி ராஜு அந்த கூவத்தூரில் போய் பார்த்த நேரடி சாட்சியான ஏவி ராஜு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அந்த கூவத்தூர் ரெசார்ட்டில் துணை நடிகைகள் வரவழைக்கப்பட்டு தவறாக பயன்படுத்தப்பட்டார்கள், சட்டத்திற்கு புறம்பாக பயன்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னாரு. அந்த ஏவி ராஜு மீது எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் கேஸ் கொடுக்கல. ஏவி ராஜு என்ன சொல்றாருன்னா, அப்படி அழைத்து வரப்பட்ட பெண்களுக்கு பணப்பட்டுவாடா செய்தது வேற யாரு, எங்க எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு வேற சொன்னாரு. அப்போ இந்த ஐடி விங், அதிமுக ஐடி விங் பிரசாத் போதைப் பொருள் கடத்திருக்கிறாரு, இவங்க சே நோ டு ட்ரக்ஸ் சொல்லிட்டு மத்தவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, சொந்த கட்சி அதிமுக கும்பலுக்கு ட்ரக்ஸ் பயன்படுத்தாதீங்க பிளீஸ் அப்படின்னு கெஞ்சா குறையா போட்டிருக்காரு. இப்ப அடுத்த காமெடி என்ன தெரியுமா, இந்த அதிமுக ஐடி விங் ஆளு பிரசாத்ங்கிறவன் அரெஸ்ட் ஆகப்பட்டவன, அதாவது விசாரணை என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும் தலைகளுக்கு எல்லாம் இதுல தொடர்பு இருக்க கூடும் அப்படின்னு விசாரணை அந்த டைரக்ஷன்ல போறதா சொல்றாங்க. இதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிரசாத் அரெஸ்ட் ஆகி இந்த மாதிரி கொக்கைன் சப்ளையரு அந்த காசுலதான் கட்சிக்கு காசு கொடுத்திருக்கிறான், படம் எடுத்திருக்கிறான் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வெளில தெரிய வந்தோடனே எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பயோல சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிங்கறத நீக்கிட்டாருங்க. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு, அதிமுக காரங்களே பரவாயில்ல ட்ரக்ஸ் எல்லாம் பயன்படுத்திக்காங்க அப்படின்னு சொல்ல வர்றாரா? எதுக்கு எடுப்பானே? அப்போ குத்தமுள்ள நெஞ்சு குறுக்குறோங்குது. இப்போ இந்த கேள்வி எல்லாம் கேட்டா முட்டாள்தனமா இருக்கும். ஆனா அதிமுக காரங்க மாதிரி நம்ம முட்டாள்கள் இல்லை, அதனால அந்த கேள்வியை கேட்க மாட்டோம். அதிமுக காரங்களே உன்னால கண்டிச்சு வைக்க முடியல, இந்த நாட்டை நீ எப்படி ஆட்சி பண்ணுவேன், ஒழுங்கு ஆட்சி பண்ணுவியான்லாம் கேட்கலாம். பட் அதெல்லாம் முட்டாள்தனமான இதுவா இருக்கும். பிரசாத் அப்படிங்கிறவர் தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி, அதுல பிரசாத் வேற பாத்தீங்கன்னா அதிமுக பெரிய பெரிய தலைகளோட போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கிறாரு. அப்ப யார் அந்த சார்? இப்ப பிரசாத் கொக்கைனை கொடுத்து ஸ்ரீகாந்த் அடிமையாக்கிருக்காரு, காசு கேட்டவங்கள போதைப் பொருளை கொடுத்து மிரட்டி இருக்காரு. அப்போ பிரசாத்துக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரிய தலைகளோடு சப்போர்ட் இல்லாமலா இருக்கும், அவங்க ஹெல்ப்போட தான் பிரசாத் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்போ பிரசாத் இன்னும் யார் யாரெல்லாம் இதுல ஈடுபட்டு இருக்காங்க, யார் அந்த சார் அப்படின்னு நாமளும் கேட்கலாம் இல்லையா? கேட்கலாம். அதிமுக காரங்களே, மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி நீங்க என்ன எறியறீங்களோ அதுதான் திரும்ப கிடைக்கும். இப்போ அதிமுக கொக்கைன் சப்ளையர் ஐடி விங் நிர்வாகி பிரசாத் மாட்டினோன்னு போலீஸ்ல மாட்டினோன்னு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்காருன்னா, தன்னோட பயோல சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிங்கறது நீக்கிட்டு சே எஸ் டு விமன் சேஃப்டி அப்படிங்கறத இன்க்ளூட் பண்ணிருக்கிறாரு. நாம என்ன கேட்கிறோம், அதை எழுதுறதுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதியே இல்ல. பொள்ளாச்சி பாலியல் வன்முணர்வு வழக்குல குற்றவாளின்னு வாழ்நாள் சிறை ஆயுள் தண்டனை பெற்ற 9 குற்றவாளிகள்ல 4 பேரு அதிமுக காரர்கள். அந்த அதிமுக காரர்களை காப்பாற்றுவதற்காக அதிமுகவினர் அடித்த குட்டி காரணத்தை எல்லாம் மக்கள் மறக்கல. அப்போ சே எஸ் டு உமன் சேஃப்டின்னு எழுதுவதற்கும் அதிமுகவிற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தகுதியும் இல்ல. இன்னொன்னு, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கூவத்தூரில் பெண்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டார்கள்னு நாம யாருமே சொல்லல. அதிமுகவினுடைய ஏவி ராஜு தான் சொன்னாரு, பெண்கள் அங்கு வரவழைக்கப்பட்டு தவறாக பயன்படுத்தப்பட்டார்கள். என்னையா சாட்சி, நானே உள்ள போய் பார்த்தேன், நான் தான் அந்த ரெசார்ட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏவி ராஜுவை பேட்டி கொடுத்திருக்காரு. அப்போ சே எஸ் டு உமன் சேஃப்டின்னு எழுதுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதியே கிடையாது. இப்படி எழுதிக்கிட்டு பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அதையும் நீக்க வேண்டிய காலம் உங்களுக்கு வெகு விரைவில் வரும். அதிமுக காரன் போக்சோல அரெஸ்ட் ஆவான், பாலியல் வன்புணர்வு வழக்குலயும் அரெஸ்ட் ஆவான். அதையும் நீக்கிடுங்க. எல்லாத்தையும் நீக்கிட்டு என்னத்தை வைப்பீங்க? என்னத்தை வைக்கலாம்? நான் சொல்றேன், அடிமை ட்ரக்ஸ் மாஃபியா கூட்டம் அப்படின்னு வைக்கலாம். சே நோ டு முதுகெலும்பு, சே எஸ் டு பிஜேபி ஆர் சே எஸ் டு மோடின்னு வைக்கலாம். இல்ல இன்னொன்னு கூட வைங்க மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி, வளைவில் முந்தாதே அதிமுகவை நம்பாரு.